இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாப்பி ப்ளே டைம். அதில் வந்து சாப்டர் 3 டீப் ஸ்லீப் பார்ட் 3 இல்லடி பார்ட் 1 தானே. டீப் ஸ்லீப் தான் பார்க்க போகிறோம். ஓகே, காலையில் எடுத்து வீடியோ போடுறோம். அதான் நல்லா காலையில் டீப் ஸ்லீப்லேருந்து எழுந்து வந்து வீடியோ போடுறதுனால இன்னும் நல்லா போய் தூங்குடான்னு டீப் ஸ்லீப்னு போட்டுருவானுங்க. ஓகே, நியூ கேம் படுத்தாலும் பாப்பி ப்ளே டைம் வரும். இதெல்லாம் ஏன்டா பார்த்தோம்ப்பா அப்படின்னு வந்துட்டான் பெருசா ஏதோ இவ மாதிரி. நான் இது நினைச்சேன், அது ஆடு நினைச்சேன். பாப்பி ப்ளே டைம்க்கு பாப்பி ப்ளே டைம் ஆடே வருமானு. இந்த ஆஃப்லைன் கேம் தானே. ப்ளீஸ் ஒரே நிமிஷம். நம்ம ஸ்கிப் பண்ணாங்க. நல்லா ஸ்கிப் பண்ண முடியல, அழுத்தி விடுத்தா ஸ்கிப் ஆகும். இதுவா இப்போ நம்மளுடைய புது வில்லன் தெரில. அது நம்ம காலு தாண்டி, நம்ம காலுன்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம கால், ஏன் நம்ம கால் ஏன் கொரில்லா மாதிரி இருக்கு? இல்லடி இது நம்ம கால். இது நம்மள ஏதோ தூக்கிட்டு போகுதுடி. அப்போ ஏன் நம்மளை காணோம்? கேட்னாப் இவன் தானே இது ஷார்ட்ஸில் பார்த்தோமே. ஆமாம், இவன் தான். எங்கேயோ வந்து நம்ம ஊன்ட்டோம். புது வில்லன் என்னடா வில்லன்? கை உடஞ்சிச்சோ கையில் அதே மாதிரியே இருக்குது. ஒரு எலாஸ்டிக் உடச்சி விட்டானோ? கை கொஞ்சம் அழுக்காயிடுச்சு. எலாஸ்டிக் உடச்சி விட்டான் போல. எல்லாம் நல்லா. இது புது இடமா தெரியுதுல்ல? அதுதான் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் புது இடமா. இதில் எப்படி குடிக்கிறது? ஆமாம், வால் கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கு தெரியுதா? ஒரு மாதிரி இது சின்னதாகுது. நம்ம நசுக்கிடுமோ ரொம்ப நேரம் இங்கே இருந்தோம்னா. அந்த வால் பேர் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வருது பேர். இது நம்ம குச்சிடுவோம். இல்லடி லிட்டல் லேக் ஆகுது. லுக் அரவுண்ட் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ். மஞ்சள் கலர்னாலே புது தொங்கிடுறான். அதே 2 கை தண்டி இருக்கு, க்ரீன் ஹேண்டு ப்ளூ ஹேண்டு. என்ன வாரவா போகுது? பட் ஆனால் ஒரே ஒரு இதில் மட்டும் பர்பிள் ஹேண்டு வரும்ல. எதில் பர்பிள் ஹேண்டா? ஆமாம், ஷார்ட்ஸில் பார்த்தேன் நேற்று. எல்லாத்தையும் ஷார்ட்ஸில் பார்த்து ரீல் பண்ணா தெரியாது. நான் பார்க்கலடி சரியா. முடியுது, அப்படியே மறந்துடுறேன். பட்டன் இல்லை, என்ன ஏதோ ஒன்று லிஃப்ட் பண்ணுது. இதில் குச்சி குச்சி போகணும் போல். பார்த்து கீழே விழாமல் போ. ஓகே, இப்போ அப்படியே அழகாக இதில் குச்சிடுறான். ஃபஸ்ட்டு ட்ரைலே முடிச்சிட்டோம். குச்சி குச்சி போனோம் போலன்ட்டு போயிட்டோம். அப்புறம் ஏதோ கை வருதோ நினச்ச மாதிரி. இது அடுத்தனா வந்து குடிலாம் மாமி லாங்குவேஜ்லேயே இருக்காது, அதை நம்ம போட்டு தள்ளிட்டு. மறுபடியும் அந்த இப்போ தான் வேறு இது இந்த பிளேஸில் நான் கூட சரி கிரைண்டரில் போய் மாமி லாங்குவேஜ் இங்கே பாரு, இதில் டோர் ஓப்பன் பண்ண முடிஞ்சா இந்த க்ரீனாக வந்து ஓப்பன் பண்ண முடியலன்னா ஒயிட்டாக இருக்குது. ஆமாம், அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். எதுக்கும் மேலே பார்த்துட்டே போகணும். எது தொங்குறது கூட இருக்கும். இல்லடி இங்கெல்லாம் டோர் இருக்குது. இங்கே பாரு க்ரீன் ஆகுது. க்ரீன் ஆனால் இது நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். ஐயோ, மறுபடியும் இந்த குதிக்கிறதா சேவிங் இதில் காட்டுறானுங்கடி. எங்கே இங்கே பார்த்து குதிக்கணும்னு நினைக்கிறேன். கீழே விழுந்துட்டா ஒன்ஸ்ட்டு கீழே போக தெரியாது. இப்போ போட்டு பாருங்க, கீழே தான் போகுது. ஆமாம், அது கீழே என்னது ஏதோ ரெட்டு கலரில் இருக்குது. ஏதோ புகை, அப்படின்னா புகைன்னு தெரில. லாவா புகையா? ஐயோ கத்துறோம் பேர் ரெட்டு கலரில் ஆகி லாவா புகையா? அந்த புகையில் குதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறப்போ அதனால தான் பத்திரமா போகணும். விளையாண்டு சேவ் ஆச்சு, இல்லைன்னா ஃபஸ்ட்லேருந்து விளையாடணும். நான் ஃபஸ்ட்டு அதை பார்த்துருக்கே ஏதோ ஒரு தண்ணி மாதிரி ஓடுதுன்னு நினச்சிட்டேன். தண்ணியாக கூட இருக்கலாம். கிலோ போயிடுச்சு. ஓகே, சாப்டர் 2 வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சாப்டர் 3 கொஞ்சம் தகராறாக இருக்குது. ஸ்டார்டிங்கே தகராறாக இருக்குது. அதானே, நாங்கள் எப்படியாவது இன்றைக்கே ஃபுல் சாப்டரையும் முடிச்சிடுவோம். அதாவது இப்போ வந்து எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு போடுவோம். ஆஃப்டர்நூன் அதாவது அதே மாதிரி தான். ஆஃப்டர்நூன் தானே. ஐயோ, அதே மாதிரி தாங்க நேற்று போட்ட மாதிரி நேற்று காலையில் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு முடிச்சிட்டோம். நைட்டே முடிக்க நம்ம முன்னாடியே முடிச்சிடுவோம். பார்ப்போம். போடா கீழே டக்குன்னு
போ கையை இப்படி வச்சோடனே போ முன்னாடி இதுக்கே 5 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷம் கேமுக்கே 5 நிமிஷம் வந்துருச்சு. கொஞ்சம் லாங்காக போனால் நீங்கள் கொஞ்சம் பாஸ் போட்டு பாருங்கள். பாஸா அதெல்லாம் இது. ஆமாம் நீங்கள் அப்படியே பார்த்து விளையாடுறீங்கன்னா பாஸ் போட்டு நீங்கள் விளையாடலாம். பார்த்து விளையாடுறதுன்னா பாஸ் போட்டு தான் ஆகணும். ஆனால் என்னை பார்த்து யாரையும் விளையாட போகிறான்? 1008 யூடியூபர் இருக்காங்க, நம்ம மட்டுமா இருக்கும். அப்பா ஒரு வழியாக வந்தாச்சு. இங்கே தான் இருக்குடி, அதில் குச்சி போனோம் போல. நம்ம அப்படியே இங்கேருந்தே சைட்டாக இப்படி குச்சிட்டோம். இல்லை அந்த சைடில் என்ன இருக்குதுன்னு பாரு. அந்த சைட்லேயே மேபி ஒரு மஞ்சள் கலர் இருக்குது. ஆமாம் தொங்க முடியல இருக்கிறான். ஆமாம் ஓ இது இப்போ நம்ம இதில் குச்சிட்டு போனோம் போல். ஆமாம் இப்போ நான் எப்படி அப்படி போகிறது? அதே போதும் லிஃப்ட் மாதிரி போல். மேலே இருக்குது ஆனால் ஏதோ மஞ்சள் கலராக தெரியல. ஆமாம் அப்போ எல்லாம் தொங்கி இருந்திருக்கலாம். அந்த மற்ற கேம்லலாம் அவனே ஃபேனை உடச்சிட்டு போகலாம். இல்லை கீழே ஏதோ குதிக்கிற மாதிரி இருக்கு. மற்ற கேம்லலாம் வந்து அவனே என்ன ஒரே ரத்தக்கரையாக இருக்குது. தட்டியே மேபி அந்த மம்மியில் அவங்களுக்கு அந்த இது கொள்றதோ ஏதோ அதான் அந்த ஹக்கியை நம்ம ஜெயிச்சிட்டோன்னு கொண்டு ஹக்கியை நம்ம தானே கொண்டு. ஆமாண்டா ஹக்கி தோத்ததுனால கொல்லுச்சு இல்லை மாமியில் அவங்களுக்கு. நம்மள தான் குளிச்சு. நம்மளை ஏன்டா கொலுச்சு? நம்ம தான் இது பண்ணிட்டோமே மாமியில். ஹக்கியை நம்ம தாண்டி கொண்டோம் அறிவே. ஐயோ அந்த ஹக்கியிலடா குட்டியாக ஒன்று வந்து வேக் த மோல்ன்ட்டு. வேக் த ஹக்கிரி. ஆமாம் வேக் த மோல்லே இருக்க. ஸ்கேன் ஆக மாட்டேங்குது. இப்போ ஒயர்லாம் போகுது, இங்கே கனெக்ட் ஆகுது ஒயர். இங்கே ஏதோ நீ போயிட்டு சார்ஜ் பண்ணுங்க. க்ரீன் ஹேண்ட் சார்ஜ் இல்லையே. போய் சார்ஜ் தேடு போ. இது இங்கே ஏதோ ஜொலிக்குது, அது எடுக்க முடியுதா? எடுக்கலாம். ஓ அதை எடுத்துகிட்டு போய் போட்டால் வேலை செய்யும் போல. பேட்டரி மாதிரி போலடி. பேட்டரி தான்டா அது போல. ஓகே இன்னும் ஒன்று இருக்குது. இன்னும் ஒன்று எங்கேயாவது கண்டுபிடிக்கல. இது என்ன நடந்துருக்கா? அவனை ஃபஸ்ட்டு கேட் நாப் எடுத்துன்னு வந்து இதுக்குள்ளே தானே போட்டான். ஆமாம் இங்கே இருக்கு பேர். பார்த்து எடுனா ஒரு மட்டமான எய்முடா. இப்போ ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ கை வை. இப்போ இவ்வளோ பிரைட்டாக இருக்குது இந்த கேமில். ஆமாம் அதுலலாம் ஒன்றுமே இருக்காது. இதில் அப்படியே ஒரு மாதிரி செம்மையாக ஜொலிக்குது. நீ அதில் நார்மலாக ஸ்கேன் ஆகும். மேபி யானடி ப்ரெஸ் பண்ண பட்டனை ப்ரெஸ் எதனா பேசுவோம் போல அப்படின்னு சொல்லி. ஃபோன் அடிக்குது எங்கேயோ. ஃபோனா க்ரீன் ஹேண்ட் இருக்கு. இதில் பேர் அந்த க்ரீன் ஹேண்டுக்கு இங்கே பேர் லைட்டாக போகுது அழகா. அந்த ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது பேர் ஃபோன். இங்கே கூட பேட்டரி வைக்கணும் போல இருக்கு. அங்கே பேர் சைடில் இதோ இங்கே. எஸ் யாருன்ட்டு அந்த குட்டி பொண்ணு ஃபர்ஸ்ட் வீட்டில் வச்சேன். அந்த குட்டி பொண்ணு தரலையே. டியூபா பேட்டரி வருது. பேட்டரி எடுத்துட்டு போய் லெஃப்டில் போடணும். இப்போ டோர் ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன். போட்டு தரேன்டா. அதுக்குள்ளே ட்ரெயின் நம்ம வந்த ட்ரெயின் சாப்டர் 2ல அதெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்கு. எரியுது. நம்ம வந்த ட்ரெயின் அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போன வாட்டி. பிரேக்கை போட்டு இழுத்து போட்டோன்னே விழுந்துட்டோமே. நம்ம தான் அவளோட மிஷன். பிளே கார் தான் வந்து அவனோட வீடா. அவன் கேட்னாப்போட வீடா. கேட்னாப் வந்து ஒன் ஆஃப் த ஸ்மைலிங் கிரியேட்டர்ஸ். அங்கே வந்து 8 பேர் இருந்தாங்களாம். தேர் யூஸ் டு பி 8 ஆஃப் தெம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து வேற அவன் தானா. பிளே கார் தான் அவனோட சர்ச்சான். அவன் பேர் ஆலியான். ஓகே இப்போ எப்படிடா போகிறது? இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் இது பண்ணது ஞாபகம் இருக்கு. இதில் லாஸ்ட் நம்ம நின்றுட்டு இருந்தோம். சப்டைலிஸ்டாக இருக்குல்ல. நம்ம இதுதான் இந்த ட்ரெயின். இப்போ தான் வந்து சத்தமாக இங்கே தான் நம்ம ஓகே இப்போ இந்த டோர் திறக்குமா? மெயின்டெனன்ஸ் அது ஏதாவது பண்ணாதான் இந்த டோர் திறக்க மாட்டேங்குது. பேட்டரியும் இங்கே போடுறது இல்லை. க்ரீன் ஹேண்டும் இல்லை. ஏதோ மஞ்சள் கலராக பார்த்த போச்சு தொங்கணுமோ. எங்கடி மஞ்சள் கலராக இங்கே அது லைட், அது போர்டு. மெயின்டெனன்ஸ் போர்டு. இங்கே தொங்கி என்ன பண்ண போகிறேன்? அந்த இது 2ல பண்ணமே அந்த மாதிரி கண்ணாடியும் இல்லை. இது உடச்சிட்டு போகிறதுக்கு
இந்த டோர் திறக்குமா? பச்சை கலரில் இருக்குது. திறக்க வேண்டிய அப்போ ஆமாம். கேமரா இருக்குது, பார்ப்போமா? கேமராவில் ஒன்றுமே வரல. அப்புறம் ஏன் கேமரா வைக்கணும்? இதுவும் பச்சை கலரில் வருதுடி. இது ஓப்பன் பண்ணு. ஓகே. இதை உடச்சிட்டு போகணும். இது என்ன வித்தியாசமாக இருக்குது? Grab the handle, rotate and rotate the beam with button. ஓகே. இப்போ வந்து மேபி ரொட்டேட் பண்ணால் பச்சை இந்த பசில் ரீ. இந்த எலக்ட்ரிக் கனெக்ஷன் வர மாட்டேங்குது. இது மேலே போய் வை. அது மேலே கனெக்ஷன் எதாவது தப்பாக கொடுத்துட்டானா? வேறு கம்பியும் இல்லை. இரு, இங்கே ஏதோ கை வை. கை வை பேசாம. போது பாரு. வாவ். இப்போ நம்ம இதை பிடிச்சி திருப்பணும் போலடி. இதை திருப்பி அது இப்போ தான் உங்களுக்கு புரியுதா? இப்படி வச்சுட்டு இப்போ வரேன். இதில் இப்படி விட்டோன்னா சுற்றிட்டு போயிட்டு அதில் அடிக்குது பேர். புரியுதா? இதில் இப்படி விட்டுட்டோன்னா இதில் அடித்து இது அப்படி திரும்பி போயிட்டு அதில் அடிக்குது. ஓகே. இப்போ பேர் இது பச்சை லைட் எரியுது. அப்படின்னா இது ஓப்பன் ஆகிடுச்சு போல. அதுதான் ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லியோட்ஸ் எக்ஸ்பிரஸ். ஏதோ எக்ஸ்பிரஸ் ஆண்டி. ஏதோ பார்த்தா மாதிரியே இருக்கிற இந்த இடத்துலாம். அப்படியே விளையாட்ட போல. நான் உன்ன மாதிரி ஒன்றும் விளையாடல. நானும் நீ எப்போ விளையாடுன? ஏதோ நான் வளர்றல இன்னைக்கு கொஞ்சம். ஆமாம். ஓகே. இப்போ வந்து இதை பிடிச்சி இழுக்கணுமா? ஓகே. இங்கே ஒன்று பிடிச்சி இழுத்தேன், அங்கே ஒன்று பிடிச்சி இழுத்தேன். லெஃப்ட் ரைட்டில் இப்போ தரகுது பேர். ஐயோ, முன்னாடி மண்ணெல்லாம் கொட்டுது. கருப்பாயிடுச்சு. அவ்வளோதான், கேம் முடிச்சு கைஸ். நம்மளுக்கு பாதியே முடியல. சாப்டர் 4. தேங்க்ஸ். சாப்டர் 4 வந்து சாப்டர் 4 வேற இருக்குதான் வந்துருச்சு. ஆனால் அது இன்னும் மொபைலுக்கு வரல. மொபைலுக்கு வந்தோடனே தான் விளாடலாம். நீ வந்து ரொம்ப பயப்படாது. மொபைலுக்கு வந்துருச்சு. என்னது நாளைக்கு போட்டுடலாம். நாளைக்கு தான் ஊருக்கு போயிடுவேன். சும்மா சொன்னேன், இன்னும் வரல. வந்துச்சு சாப்டர் 4 வந்துச்சு. சரி, சாப்டர் 3 அதானே. ஹலோ, எவன்டா? அதானே நானும் பார்த்தேன். சாப்டர் 2 வந்து 2 பாட்டு போச்சு. இது எப்படி 5 நிமிஷத்தில் முடியுதுன்னு நான் யோசிச்சுன்னு இருக்கேன். 5 நிமிஷத்துல முடிகிற கேமா? 5 மணி நேரத்தில் முடிகிற கேம்டா. அதாவது 5 மினிட்ஸ்ல முடியாமல் 5 ஹார்ஸில் முடிகிற கேமை போய் 5. நம்ம இப்போ எங்கேயோ போகிறோம் பேர். மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆகிடுமான்னு. ஆனால் நல்லா இருக்கும். நான் அப்புறமா அதை கூட வீடியோ எடுத்து போடலாம். கைஸ் ஒரே நிமிஷம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. இவன் ஏதோ சொல்கிறான், அதெல்லாம் எவன் கவனிப்பான்? யார்? இவன் ஏதோ இந்த டிவிலேருந்து எவனை பேசிகிட்டு இருக்கான். உடஞ்ச டிவிலேருந்தெல்லாம் கத்திட்டு இருக்கான்டா. தெரியலையே. இந்த டிவியில் ஏதாவது போட்டு அடைச்சிடணும். இந்த கை ரியல் லைஃப்பில் இருந்து அப்படியே இருக்கும். சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு உட்காந்து நானும் வாங்கிடுவேன். ஃபஸ்ட்டே வேலையை உட்காந்து இப்படி உட்காந்துருக்குமா, ஏசி பண்ணோமா, அப்படியே கையை இப்படி ஒட்டி ஏசி ரிமோட் எடுத்து இப்படி ஆன் பண்ணலாம். அப்புறமா திருப்பி அம்மாக்கெல்லாம் நம்மள வேலை வாங்குவாங்கல்ல, அப்போ அந்த கையை எடுத்து பலான்னு போட்டுடலாம். சாப்டர் 1ல சொன்னாங்களே, இப்படி கையை விட்டு இப்படி எடுத்தா மண்டையோட வந்துட்டு எதையா பண்ணுறாதிரி. அப்புறம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா இப்படி ஃபேன் இப்படி டக்குன்னு இப்படி போட்டுடலாம். கையை விட்டு எதனா எடுக்கணும்னா இப்படி எடுக்கலாம். யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு இந்த கை வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸில் வந்து அங்கே ஏதோ லேசர் மாதிரி நம்மள உள்ள ப்ளூ அண்ட் க்ரீன் சர்க்கிளில் கமெண்ட் பண்ணுங்கள். சர்க்கிளா? ஹார்ட் ஏன் எல்லாத்துக்கும் ஹார்ட்? அதனால சர்க்கிளாக இருக்கட்டும். பிடிக்கும்னா ஹார்ட்டுன்னு தானே. அப்படிதான். அங்கே ஏதோ லேசர் மாதிரி இருக்கு பாரு. சேஃபா இது? இங்கே பாரு, இங்கே ஏதோ லேசர் மாதிரி இருக்குதுரி. உனக்கு தெரியுதா? தெரியுது. லேசர். நம்ம அதுக்குள்ளே போட்டோம். இது லேசர் இல்லடி, ஆனால் ஏதோ ஒரு மாதிரி ரெட்டாக இருக்கு. லேசருக்குள்ளே போயிட்டியோ? லேசர் ப்ரூஃப் வண்டியாக இருக்கும் போயிது. என்ன இது எரியுது? என்ன இது? இந்த இடம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. எலிவேட்டரா? இந்த இடத்த பாரு.
ஏதோ ஒரு வீடு இருக்கு. கிளவுட்ஸ் எல்லாம் அப்படியே கட்டி தொங்க விட்டுருக்காங்க பாரு. கிளவுட்ஸா? கிளவுட்ஸ் ஆனா அழகா இருக்கு. பிளேக்கர் மேபி இங்க உங்களுக்கு ஏதோ ஒரு டாஸ்க்னு நினைக்கிறேன். இதுதான் பிளேக்கர். ஆர் வெரி ஓன் ஆன்சைட் ஆர்ஃபனேஜ். ஆர்ஃபனேஜ் ஆண்டி இது. அதனால இங்க இருக்க சின்ன பசங்களாம் ரொம்ப லக்கி இல்ல. எவ்வளோ இடம் இருக்கு பாரு இங்க. சரி பாப்பே ப்ளே டைம்ல ஆர்ஃபனேஜா? என்ன வித்தியாசமா இருக்கு. இங்க விளையாடுறதுக்கு அங்க ஏதோ ஒரு கடை எல்லாம் இருக்கு. பெரிய வீடு ஒன்று இருந்துச்சு பாத்தியா இந்த பக்கம். அது ஆர்ஃபனேஜ் இங்க இருக்கு பாரு. இங்க ஒரு வீடு இருக்கு. ஆமா. அது அது அதுக்குள்ள போக முடியாது நம்மளால. நம்ம இப்ப எங்க இருக்கோம்? நம்ம ஏதோ ஒரு லிஃப்ட்ல இருக்கோம். எனக்கு என்னமோ இந்த இடம் தான். ஏய் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ரீ. டிராகன் படம் நீ பார்க்கல இல்ல? ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்துட்டு போயிட்டு கேட்னாப்போட வாயிலே அடிக்கணும்டா. ரொம்ப கேட்னாப் பேண்ட் போட்டு வாசனை வருது. கேட்னாப் பேண்ட் போட்டுருந்தானா அப்படியே பிடிச்சி நடிச்சு உருவி விட்டுருவான். டிராகன் நீ பார்க்கல இல்ல? பார்த்துருந்தனா உனக்கு தெரிஞ்சிருக்கும். யார் யாரெல்லாம் டிராகன் பார்த்தீங்களோ கமெண்ட்ல ஒரு ஃபயர் எமோஜி போடுங்க. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இந்த கையில் பிடிச்சி அப்படியே நடிச்சா எப்படி இருக்கு. அப்புறமா இங்கே வேறு ட்ரீஸ்லாம் இருக்கு. இது ஒரிஜினல் சன்லைட் மாதிரியே இல்லைல்ல? ஒரு மாதிரி லைட்டு மாதிரி தானே இருக்கு. லைட் தான். அங்கேருந்து யாரும் ஒரிஜினல் சன்லைட் எப்படி வரும்? அதான் இது ஏதோ அண்டர் கிரவுண்ட் ஃபேக்ட்ரி போலடி. சாப்டர் 1 வந்து டாப் போர்ஷனில் நம்ம விளையாடணும். சாப்டர் 2 வந்து கொஞ்சம் மிடில். சாப்டர் 3 வந்து அண்டர் கிரவுண்ட். அப்போ யோசிச்சு பாரு ஃபேக்ட்ரி எவ்வளோ பெருசாக இருக்கும். அதான் பத்திரத்தை வாங்கிட வேண்டியது தான். நம்ம திருடிட்டு ஓடிடலாம். நான் தெரிஞ்சு அதுக்காக தான் இங்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். பத்திரத்தை திருடிட்டு ஓடிடலான்ட்டு. பத்திரத்தை ஏன்ட்டு ஃபோன் எடுத்து போயிரு. அந்த ஆளி அந்த பொண்ணு தானே ஃபோன் பண்ணுது. ஃபோன் வருதுன்னு உண்மையிலேயே ஃபோன் வருது. ஆலிடி கூல் பிளேஸ் ரைட்? ஆமாடா கூல் பிளேஸ் தாண்டி. கிட்ஸ் எல்லாம் இங்கே இருப்பாங்களாம். நவ் லுக் அட் இட். நல்லா தான் இருக்கு. மிடில் ரூம். கோ அண்டர் த இதில் ஸ்டாச்சு. இதில் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் கொடுத்து இதுதான் ஸ்டாச்சுவோ? பக்கெட் லிஸ்ட் மாதிரி போல இருக்கு. அதில் கொடுத்துருக்கிறது கை போயிடுச்சு. இங்கே மாட்டிடுச்சுரி. இதுதான் நாங்கள கையை விட வந்துருச்சு. ஓகே ஓகே. இப்போ நம்ம இந்த ஸ்டாச்சு கடியில் வாங்கினது. நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். க்ரீன் ஹேண்ட் அப்புறமா ரெட் ஹேண்ட் போய் க்ரீன் ஹேண்ட் வந்ததுல அந்த மாதிரி க்ரீன் ஹேண்ட் போயிட்டு வேற ஏதாவது கை வருமோன்னு. வேற எதுனா கை வந்தால் நம்மளுக்கு நல்லது தானே. ஆமாம். இது என்னது இங்கே ஏதோ இருக்கு பாரு. அதனால எனக்கு க்ரீன் ஹேண்ட்னா ரொம்ப பிடிக்கும். போன வீடியோவில் ரெட் ஹேண்ட் இருக்கணும்னு அது இருந்துக்கிட்டே இருக்கணும்னு. சாவி என்ன கை பெருசான மாதிரி இருந்துச்சு. மூஞ்சி முன்னாடி இப்படி கை எப்படி வந்து ஒட்டிருச்சு. என்டர் த கேஸ் ப்ரொடக்ஷன் ஜோன். இதில் அப்ஜெக்டிவ் கொடுக்குறானுங்கடி. சாப்டர் 2 ஒன்றுமே இருக்காது. நல்ல வேலை இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இவன் ஃபோன் பண்ணியும் சொல்ல மாட்டான். ஸ்கேரி டீச்சர் மாதிரியே இல்லை? ஸ்கேரி டீச்சர் வித்தியாசமாக இருக்கும்டி. ஒரே நிமிஷம். ஓகே கைஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இவ்வளோ என்ன சொன்னான்னா வந்து தெரியுதா அவனுக்கு? நல்லா. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா நம்ம வந்து ஒரு அந்த ரோப் கார் மாதிரி ஒன்று வந்தோம்ல. ஆமாம். அது பக்கத்துலேயே தான் வந்து ஒரு ரூம் இருக்குமா. அந்த ரூமுக்கு தான் இப்போ நம்ம போனோம். இப்போ போட்டுச்சா? நான் பார்க்கவே இல்லை. சொன்னான். அதனால தான் நீ சொல்லிக்கின்னு இருக்கிட்ட. இதோ இங்கே தான் இருந்துச்சு ரோப் காரு. இதோ இப்போ இங்கே தான் இந்த டோர் தானே. நம்மளுக்கு அவன் எதுவும் சாவி கொடுத்தா கேஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு பாரு. அதான் ஃபர்ஸ்டே கேஸ் ப்ரொடக்ஷன். அப்போ இதுதான் கேஸ் ப்ரொடக்ஷன் ஜோனா. இப்போ அன்லாக்குன்னு காட்டுச்சு பாரு. அப்போ இதுதான் சாவி போல. இதில் அன்லாக்குன்னா கீழே ஒரு மாதிரி அந்த லாக் சிம்பிள் போட்டு அந்த மாதிரிலாம் இருக்கு. சாதாரண ஃபர்ஸ்ட் எப்படி தெரியுமா அதை கண்டுபிடிச்சா? சரி கீயும் ப்ளூ கலர்ல இருக்கே, அப்போ இதுதான் கேஸ் ப்ரொடக்ஷனாக இருக்கும். அதில் பார்த்தியா செம்மாவே ஓப்பன் பண்ண முடியற இது டோர்லாம் வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வருது. கீ போட்டு ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் க்ரீன் கலரில் வருது. அப்புறம் ஒரு மாதிரி கீழே லாக் ஓப்பன் பண்ணுற சிம்பிள் முடிய நம்மளால இன்கேஸ் ஓப்பன் பண்ண முடியலன்னா ஒயிட் கலர் சிம்பிள் வருது. ஓகே ஓகே கைஸ். இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஃபோன் பண்ணுற ஆளி. வெல்கம் டு த கேஸ் ப்ரொடக்ஷன் ஜோன், த பீட்டிங் ஹார்ட் ஆஃப் த ஈவில் பிளே கேர் சிஸ்டம். அவளே ஈவில்ன்றவ. அப்போ அது ஈவிலா? பின்ன
நம்ம ஹக்கி வகையை கொல்றதுல வந்து இப்போ வரையும் இது ஈவலாக தாண்டா போயிட்டு இருக்கு. ஏய் ப்ளே கேரி ப்ளே கேர்ல கூட ஈவலாக இருக்கலாம். பாப்பி பிளேட்டர் ஃபேக்ட்ரியே ஈவில் தான். நீ வேற இட்ஸ் இந்த இந்த புகை இருக்குல்ல, இது ரைட் சைடில் இருக்கான். இப்போ நம்ம இதை லெஃப்ட் சைடு கொண்டு வரணுமா? ஏன் இப்போ நீ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அவ சொல்கிறா, நீ கவனிக்கலையே, அதனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதை திறந்து விட்டு இதில் இருந்து அந்த கேஸை கையில் எடுத்து அதில் போட்டுடலாமோ? ஒருவேளை உங்களுக்கு கேஸ் அப்சர்வர் கை எதுனா கிடைக்குமோ? ஓவரே இமேஜின் பண்ணாது, அதுவே கொடுக்கும். இது கிடைச்சா நல்லாயிருக்கும். ஃபைண்ட் அ வே டு டைவர்ட். இப்போவே போய் வேணுமோ கேப்டன் அப்போ கொண்டுடுற மாதிரி அது இது. என்னடா இது அமாங்கஸ் மாதிரி ரத்த கரையாக இருக்கு எல்லா இடமும். அமாங்கஸா? ஏய் பிளேக் இங்கே வேறு, இதுதான் இதுதான் அந்த ரத்தம். ரத்தம் கூட நீ என்னன்னு தெரியாதாண்ணா? ஆமாம், அது என்ன இதோ கீழே இரு பேட்டரி வைக்கணும்டா ப்ளூ கலரில். பேட்டரி. ஆமாம் தாத்தா. ஓகே கேஸ், அது வந்து ஒன்றும் இல்லை, அது எங்கள் தாத்தா வந்துட்டாரு, அதனால தான் கொஞ்சம் அப்பப்போ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதனால் நான் அப்பப்போ பாஸ் போடுவேன், பேசுவேன், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. வீட்டில் இருக்கேன் சொன்ன மாதிரி தான். அந்த டோருக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு 2 பேட்டரி கேட்குறானுங்க, ஒன்று ப்ளூ கலரும் ஒன்று க்ரீன் கலரு. ஃபஸ்ட்டு நம்ம போய் ப்ளூ கலர் பேட்டரி கண்டுபிடிக்கலாம். தெரில அது. இங்கே இருக்கு க்ரீன் கலர் பேட்டரி. அந்த ஓட்டை பற்றி ஒரு மாதிரி பெருசாக இருக்குது. எந்த ப்ளூ ஓட்டை? அவள் பெரிய பேட்டரியாக இருக்கும் போல். மேபி 2 பேட்டரி போடணுமோ? 2 பேட்டரி ஏன் ஒரு ஊரில் பற்ற வருது? அதான் வளரல. அங்கே பாரு, இந்த ஹோல் எந்த சைஸில் இருக்குது, இந்த ஹோல் எந்த சைஸில் இருக்குன்ட்டு. பெரிய பேட்டரியாக கொடுப்பான் போல. ஓகே, ஃபஸ்ட் இதை போட்டுட்டு நம்ம போய்ட்டு தேடுவோம். திறந்துருச்சுரி அடி பாவா. அப்போ ஏன் அந்த பேட்டரி? இங்கே ஏதோ இருக்குது. வேஸ்ட் போல. ஒரு வேளை புது கை கொடுப்பாங்களோ? இல்லை பேசினா நம்ம ஓடிடலாம். ஓடிடலாம். பேசினா ஓடிடலாம். பேசாமல் இருந்தால் பார்ப்போம் நான் கை கொடுக்குறானுங்களான்ட்டு. கையை ப்ளே டைம் கோ. கைடி. ஆமாம், கிராப் பேக் 2.0 ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப்பா. இன்னும் முடியலையா? ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப். கொஞ்சம் சவுண்டு வை, நல்லா இருக்கும்டா பேசுறது. கூட குடுக்குன்னு இருக்கணும். நான் பேச மாட்டேன் நீ. ஓ, ஆனால் இந்த டிவி பேசுறதுதான் எக்ஸ்டெண்டட் வயர் லென்த். அந்த லென்த் இப்படி இது வந்து சும்மா இவ்வளோ தூரம் தானே போகுது, அது ரொம்ப தூரம் போகும் போல. ஆமாம். ஸ்வாப்பிங் ஹேண்ட்ஸ் சிசி. நம்மளுக்கு புது கை கொடுக்கறது. பர்பிள் கலர் ஹேண்டு. பர்பிள் ஆடி, அது ரெட்ரி. அது பர்பிள் இல்லை இல்லை, அது ரெட்டு. நம்மளுக்கு ரெட் ஹேண்டு கொடுக்க போகிறானுங்க. போ ஜாலி ஜாலி. ரெட் ஹேண்டு. ஓகே, ஏர் ஜெட்ஸ் இருக்கும். பார்க்க பர்பிள் மாதிரி இருந்துச்சு. ஏர் ஜெட்ஸு கேன் பிரேக் லாங் ஃபால்ஸ். தூரத்துலேருந்து இந்த மேலேருந்து கீழே விழுந்தா வந்து ஒன்றாவாதான். ஆனால் எங்கே விழுறேன்னு பார்த்து விழுன்றானுங்கடி. பல இது முள்ளில் போய் சொரிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்றானுங்க. என்னடா இது, விழவும் கூடாது, விழுந்தாலும் ஆபத்து. விழலாம், நீ விழலாம், ஆனால் எங்கே விழுறேன்னு பார்த்து விழுன்றானுங்க. யூஸ் த கிராப் பேக் 2.0 வித் கேர். எங்கே இருக்குது? இதில் இங்கே தான் இந்த கேசட் எடுத்தோம். இங்கே இருக்கு பாரு. வாவ், எப்படி எடுக்கிறது? எடுத்துட்டேன். பர்பிள் கலர்னு சொன்னேன்ல. எங்கே பர்பிள் உனக்கு? இதோ மேலே வந்திருக்கே பர்பிள். ப்ரெஸ் இந்த இங்கே பாரு, ஸ்வாப் ஆகுது கை. அதுதான்டா பர்பிள்னு பாவா. முன்னாடி வந்த உடனே ஸ்கேனர் பர்பிள் இருக்கு. ஆனால் இது வேறு, இது ஒரு மாதிரி நார்மலாக இருக்குது. க்ரீன் ஒரு மாதிரி நார்மலாக இருக்குது. ஆனால் பர்பிளில் வந்து டிசைன்லாம் இருக்குது பாரு, ஒரு மாதிரி பிளாக் கலர். ஸ்டார்டிங்லேயே ஸ்கேனரை வச்சுட்டானுங்க நீ பர்பிள் ஹேண்டுக்கு. இங்கே பாரு, அந்த கிராப் பேக் லுக்கே மாறிடுச்சு பாரு. ஆமாம், நீ சீக்கிரமா கையை இது குதிக்கிறாண்டி. வச்சா குதிப்பா. அதான் பவர் போல. இன்னொரு வாட்டி இப்போ கிரீன் ஹேண்டுக்கு அந்த இது வரா மாதிரி, எலக்ட்ரிசிட்டி வரா மாதிரி பர்பிள் ஹேண்டுக்கு வந்து இந்த குதிக்கிறது. ஓகே, இப்போ நம்ம எங்கேயோ மேலே வந்துடும்டி. ஓ மை காட். பர்பிள் ஹேண்டை வச்சு எதனா ஒரு வில்லங்க இப்போ கண்டிப்பாக கொடுப்பானுங்கடி. ஆமாம். இப்போ நான் எப்படா இதுக்குள்ளே போகிறேன்? மேபி குதிச்சு குச்சி ரெட் லைட் க்ரீன் லைட் விளையாடணும். குச்சி ரெட் லைட் க்ரீன் லைட் விளையாடுறா அப்படின்ற போகிறானுங்க. வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ கொடுத்துட்டானுங்கல்ல யூஸ் தான் பேசுகிற இதுலேயே ஜஸ்ட் மிஸ். இங்கே வந்து விளையாண்டாரு நீ.
சாதாரணமா இப்படி குதிக்கிறான், ஆனா பர்பிள் லேண்ட்ல குச்சா பாரு. அங்க செஞ்சு குதிக்காத. மஞ்சள் இருக்கு, பிடிச்சிருக்கோம். கீழே இது லாஸ்ட் டைம் நம்ம இங்க வந்து தானே இறந்து போயிட்டோம். இந்த மாதிரி இது தண்ணியா இருக்கு, அது ஒரு மாதிரி ஸ்மோக்கா இருக்கு. குதிக்கணும்டா, இப்போ பார்த்து குதி. அந்த பக்கம் இப்போ நம்ம போனோம் போல. ஃபர்ஸ்ட் பைப்பில் லேண்ட் ஆகிட்டு இதை கொஞ்சம் கிட்ட எடுத்துட்டு எப்படி ஐடியா? ஐஸ். ஓகே, இப்போ இதுக்குள்ளே எப்படி போகிறது? ஓகே, எனக்கு ஒரு செம்ம ஐடியா. இதை இழுத்து நல்லா போய் உடை. இதை இழுத்து அவ்வளோதான். இங்கே கம்பி இருக்கு பாரு. ஆமாம், இதை இழுத்துட்டு கம்பி இடிச்சு அப்படியே போய்ப்போம். ஓ, அந்த மாதிரி அந்த கையில வச்சா அந்த இது இருக்கு பாரு, இப்படி நான் வெறுமா வச்சாலே குதிக்கலாம். இப்படி அழுத்திட்டு அந்த திருப்புறது அது. ஆமா, நான் வந்து என்ன தெரியுமா நினைச்சேன், ஃபர்ஸ்ட் கீழே இந்த மாதிரி ஸ்கேனர் மாதிரி இருந்தாதான் குதிக்க முடியுமா? வெறுமா வச்சா இந்த ஸ்கேனர் மாதிரி இருந்தா வெறுமா இப்படி வச்சா சும்மா கை மாதிரி தட்டி. இந்த ஸ்கேனர்ல இப்படி கை வச்சாதான் இப்படி குதிக்குது. இது அந்த இது தானே? ஆமா, நம்ம தான் கிரீன் அண்ட் பிடிச்சி திருப்பணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு கை. ஓகே, இங்கே இருக்கு, இங்கே பர்பிள் இருக்கு, இதில் குச்சி மேலே போகணும். ஏய், ஓட்டை இருக்குடி, பாத்துறா. அப்புறமா குடு 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 குடுன்னு கேட்டா பின்னாடி இருந்து ஓடி வருவான். அதாண்டி பயமா இருக்கு. ஓகே, பிடிச்சாச்சு. கரண்ட் வந்துச்சு கையில். கரண்ட் வந்துச்சு. ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இதில் குதிச்சு அங்கே போகணும்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்து அங்க கூட ஒரு ஸ்கேனர் இருக்கு பாரு. இதுல வந்து இப்படி கை இப்படி பிடிச்சி இதுல இங்க கூட ஒரு ஸ்கேனர் இருக்கு அந்த சைடுல. இதோ இரு, இதை வந்து பிடிச்சி கனெக்ஷன் கொடுக்கணும். இவனுக்கு டைரக்ட் பண்ணிடலாம். இவனை வந்து கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இப்போ இவரை வந்து இவனுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பர்ஃபெக்டாக வருமா? வரணும். இப்போ பாரு, இதில் சுற்றி அதில் சுற்றி போயிட்டு அடிச்சிட்டாரு. ஓகே, வந்துச்சு. இப்போ அந்த டோர் திறக்கணும்ல, என்ன திறக்கல? இது திறக்குது. ஓ, இங்கே அந்த அடிக்கிறது இருக்கு. இது பர்பிள் ஹேண்ட் என்ன ப்ளூ ஹேண்ட் மாதிரியே இல்லை? பர்பிள் ஹேண்டை பாரு, ரெண்டும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி லேஸ் கலரே தானே, ரெண்டுமே ஒரே மாதிரி கொஞ்சம். ஓகே, இப்போ வந்து ப்ளூ ஹேண்டை திருப்பி இங்கே கொடுத்துட்டு இப்போ நம்ம இதில் விடணும் பவரை. அதில் சுற்றி. ஓகே, இப்போ வந்து இதை எடுத்து இதில் ஏம் பண்ணிடலாம். கேட்னாப் வரப்போறான்னு நினச்சாலே மாமிலாங்கிலக்ஸ் ஞாபகம் இருக்கா? தலைவலி கடைசியாக கொள்றது தாண்டே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது எனக்கு. அடிப்பாவி. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. உனக்கு இல்லையா? எனக்கு இருக்கு, எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு. அவ்வளோ இது நம்மளுக்கு அதுதான் கடைசியாக முடிச்சோம். கடைசியாக அதை துரத்த வச்சு வந்து கத்துச்சு. அதுவே எனக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள பட்டர்ஃப்ளை பறகுதுரி. ஓகே, இப்போ இந்த டோர் ஓப்பன் ஆகணும்னு நம்பலாம். ஒயரில் ப்ளூவாக ஒயர் வருது. அது செத்த உடனே Cloud 9க்கு போயிட்டேன்டா. Cloud 9ஆ? திறந்துருச்சுடி. இப்போ ஒரு வழியா தினாடு வந்துருதா? பேட்டரி வைக்கணும் நம்ம வந்த இடம். ஆமாம், நம்ம பேட்டரி வச்சு ஃபஸ்ட்டு இந்த கதவு ஓப்பன். இப்போ நம்ம திருப்பி இப்படியா போனோம்? ஆமான்ற இல்லை, வந்த வெளியே போனோம் போல். ஓ, இப்போ இதை வந்து கரண்ட் வந்துச்சுல்ல, இப்போ அதனால் வந்து இது நம்ம இப்படி திருப்பிடலாம் போல். கரண்ட் இல்லாததுனால தானே அது அப்படியே அங்கேயே நின்றுச்சு. இப்போ கரண்ட் வந்ததுனால இதை இப்படி அடிச்சு இப்படி திருப்பிடலாம். இங்கேருந்து இது அப்படியே இருந்துச்சு பி. ஓகே, இது வந்து ஏறிடுச்சு போய். இன்னொரு அவ்வளோதான் கேம் முடிஞ்சிச்சு. இப்போ திருப்பி அழுத்தணும்னா இப்படி போயிடும். ஐயோ, கரண்ட் போயிடுச்சு மிடில்லையே. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ திருப்பி மேலே போயிட்டு பவர் சப்ளை கொடுத்துருவாரு. ஓகே, இப்போ போயிட்டு கரண்ட் சப்ளை கொடுத்துட வேண்டியது தான். ஃபோன் அடிக்கிற ஆளு. ஓகே, ஃபோனை ஏற்றா. நீதான் கொண்டிருப்ப. ரொம்ப
கவனிக்கிறியோ அப்பப்போ பேசாம போயிடுறேன். ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருக்கியோ கேமை. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதால போகுது. நான் அந்த கேட் மேப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாவ போகிறது நான் தானே. பாவா நான் தானே என்னோட ஆடுறேன். நீ எங்கே ஆடுற? நீ எங்கே நான் ஆட விடுற? இப்போ வந்து பவர் ஆஃப் ஆயிடுச்சு. பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பவர் ஆஃப் ஆயிடுச்சு. 100% இருக்குது. ஓகே அடுத்த வீடியோ எடுத்து வைக்கிறோன்னே போட்டு வச்சியோ நாட்டுதான் போட்டியோ. ஓகே இப்போ நம்ம திருப்பி வெளியே போயிடலாம். தண்ணி ஒன்று எனக்கு பார்த்தாலே இல்லை ஒரு மாதிரி அந்த பயத்துல எல்லாம் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும். விளையாட போகிறது நான் தானே, உனக்கு நடி பயம். விளையாட கொடுத்தா நான் ப்ரோ பிளேயர் மாதிரி என்ன பண்ணுறது? நம்பிட்டேன். கொஞ்சம் நூவு படிக்கிறது தான் சொன்னேன், விளையாட்டு சொன்னேன். உண்மையிலேயே இல்லை எவ்வளோ ப்ரோ தெரியும், எவ்வளோ பெரிய ப்ரோ தெரியுமா நான். பேசுறதுலையா? ஆமாம், பேசுறதுலேயும் கேம் விளையாடுறதுலையும் எல்லாத்துலேயுமே நான் ப்ரோ. அதை நீ சொல்லக்கூடாது, பார்க்குறவங்க சொல்லணும். கமெண்ட்டில் ப்ரோன்னு போட்டு விடுங்க கைஸ். சாயமா ப்ரோ. நான் மறுபடியும் லோடிங் ஆகினே இருக்குது. நேற்று மாதிரி ஏதாவது பக் ஆகுதோ தெரில. மறுபடியும் லோடிங்னு வருது. இந்த பீன்னு போட்டு சவுண்டு கேட்குது. அப்படின்னா நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம். சவுண்ட் இங்கே கூட கேட்குது. அடச்சே இல்லைடா, வெளியே சாப்டாப் வந்துருக்க போகுது. கைஸ் ஒரே செகண்டு. ஓகே கைஸ், அந்த லோடிங் டைம் ஸ்கிப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இது பண்ணேன். ஏய் எத்தனை லோட் ஆகிட்டே இருக்குதுல்ல. ஓகே கைஸ், நான் வந்து வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணேன். ஓகே கைஸ், நம்ம வந்து வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு டைம் லிமிட் ரொம்ப எக்ஸீட் ஆகி போயிட்டுருக்கு. 32 minutes அதுக்குள்ளேயே வந்துடுச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு சில பாட்டு, ஏதாவது இந்த மாதிரி எல்லோ ஹேண்டில் இருந்தால் பிடிச்சி இழுக்கிற பாட்டு, அது மாதிரி சின்ன சின்ன பாட்டுலாம் அந்த 2 செகண்டை கட் பண்ணி ஒன்றும் பண்ண மாட்டேன். 2 செகண்ட் கட் பண்ண 3-4 பாட்டு போட்டு தாண்டி பண்ண போகிறோம் நம்ம. அப்படியே ஒரே பாட்டில் எல்லாம் மொத்தமாக முடிக்க போகிறது இல்லை. எனக்கு தெரில, பார்க்கலாம். ஓகே சேவ் ஆயிடுச்சு. நல்ல வேலை. ஆமாம், இப்போ வந்து இந்த பாட்டே 1 மணி நேரத்துக்கு போக போகுது. ஆமாம், இந்த பாட்டே 1 மணி நேரம் போக போகுது. உங்களுக்கு இன்கேஸ் இதை ஆஃப் பார்த்துட்டு ஆஃப் பாருங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனா பண்ணுங்க. இல்லை வந்து 1 நேரத்துக்கு மேலே போக போகுது. இப்போவே 32 minutes ஆகிடுச்சு. இல்லை வந்து உங்களுக்கு அட்டை ஸ்டெச்சில் பார்க்கணுன்னா பாப்கார்ன், ஸ்நாக்ஸ், டீ இதெல்லாம் வேணும்னா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இன்வென்ட்ரியில் ஏதோ கிடச்சிதா. ஹோம் ஸ்வீட் ஹோம் ஹோம்னு இவங்களே சொல்கிறாங்க, நம்மளாம் அதை சொல்லணும். ஆமாம் ஆமாம், இப்போ இது நம்ம வெளியே வந்திருக்கோம். இப்போ தான்டா ஃபஸ்ட் டைமாக இவன் ஓப்பன் ஸ்பேஸ்லேயே வரோம். நம்ம இது அந்த இடம் டி அந்த அக்கி போகிறேன். அக்கி எங்கே வந்து சாலட் இந்த கார்ட்போர்ட் கட் அவுட். நான் கூட மறுபடியும் அக்கி வந்துருச்சோன்னு நினச்சேன். சரி அதான் போட்டு தள்ளிட்டோமே. நான் சரி போட்டுட்டாலாம் கூட மறுபடியும் வரும்னு நினச்சேன்டா. இது ஒரு நிமிஷம், நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோமே ஒரு வீடு மாதிரி பெருசா. ஆமாம், அந்த வீடா? அது வீடு அதோ ஹோம் அந்த வீடு மாதிரியே இல்லை. அந்த வீடு தான். அந்த வீடு தான் நினைக்கிறேன். நான் அதோ இதுதானே இது எங்கே? ஓ ஹலோ நேபர் வீடு மாதிரி இருக்குதுரி. நீ ஹலோ நேபர் விளையாடுனது இல்லைல்ல? நான் விளையாடி இருக்கேன். அதில் அவன் வீடு ரைட்டாக இந்த ஒரு தரும். இங்கே பேர் இதுதான் ஓப்பன் லாக். இது லாக் ஓப்பன் பண்ணி நம்ம ஃபேக்ட்ரி விட்டு வீட்டில் போய் ஆடிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கு போய்ட்டு அப்புறம் ஓகே கைஸ், அவன் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட்டாக முழுகிட்டா. கொஞ்ச நேரம் வந்து பேச மாட்டாளாம். இன்ட்ரெஸ்ட்டாக முழுகிட்டேன்னு காட்டிட்டு வந்து சொல்கிறான். ஓகே, ஏதோ புகை. இது உள்ள போகலாமா? இந்த புகையில் ஊதுடா நம்ம சுத்தம் போய் தான் பார்ப்போமே. கை போனால் கையெல்லாம் ஒன்றும் உருகலை, நல்லா தான் இருக்குது. இதில் மெட்டல் இருக்கிறதுனால இதில் உருகலை. இது நார்மல் கை தானே, இதை விட்டு பார்ப்போம். இல்லை இதுவும் உருகலை, அப்போ நம்ம உள்ளவே பார்ப்போம். ஐயோ இதாகிடுச்சு, கையை காணும். கை உருகிடுச்சு மொத்தமாக.
கை உருகி உருகி போயிடுச்சு கை, என் கை உருகி உருகி போயிடுச்சுடா. ஓகே, இப்போ கையை உருகிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ மேலே போயிட்டு உருகிடுச்சா அது? ஐயோ இருங்க, இன்வென்ட்ரியில் எக்யூப்மெண்ட்டில் இருக்குமே. இருக்கே கை. அப்போ இன்னும் இல்லை இருக்கே. அப்போ தூக்கி போட்டு வந்துட்டான் போல கைஸ். உருகலை. திருப்பி போயிட்டு எடுத்துட்டு வாடா இருக்குன்னு. ஓகே, எனக்கு பார்த்தாலே தெரியுது இங்கே நம்ம ரொம்ப நேரமாக இருக்க போகிறோம் அப்படின்ட்டு. எனக்கு வேற ஒரு சில இடத்துக்குலாம் போக வழி. தப்பான வழி இது. தேர்ட் பார்ட் ரொம்ப நேரம் போவோம். அந்த சாப்டர் 3ன்னு பார்த்தேன். ரொம்ப முழுகிட்டா போல. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான். என்ன நல்ல விஷயம்னா எந்த டோரும் இதில் ஓப்பன் பண்ண முடியல. அதுதான் ஒரு நல்ல விஷயம். நம்ம பாட்டு ஜாலியாக அப்படியே நடந்துக்கிட்டு போயின்னே இருக்கலாம். யாரா இது அழகாக இருக்கு குட்டி? தூக்கிட்டு போயிடலாமா? கிடைக்கலாமா? இங்கே ஃபோன் அடிக்குது. ஆளி தான் ஃபோன் அடிப்பா. ஆனால் வந்து இப்போ அந்த ஃபோன் அடிக்கிற அந்த சிம்பிளே வரமாட்டேன். இந்த பாஸ் பட்டன் பக்கத்தில் வரும். ஆனால் இப்போ எங்கே இருந்து தான் ஆளி ஃபோன் அடிக்கிறா? இங்கே இருக்கு. பார்த்தீங்களா? இங்கேருந்து நம்மளை இப்படி எட்டி பார்த்துன்னு இருந்தானே. யூ நீட் டு ரன்னுன்னா அடுத்த செகண்ட் கேட்னாப் நம்மளை எட்டி பார்த்துன்னு இருந்தான். ஒரு ஆள் இங்கே கேட்னாப் சேஸ் இருக்குமோ மாமிலாங்களுக்கு மாதிரி. லைட்டாக பதட்டமாகவே இருக்கே. ஏன் ஸ்பீக்கர் சாகுதா இல்லை அந்த ஸ்பீக்கர் அந்த ரேடியோ சாகுதான்னு தான் தெரியல. ஐயோ பயமாக இருக்கே. இதில் எப்படா ஸ்ப்ரிண்ட்டு? எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். டபுள் டேப் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் என்னோட இந்த இதை தவிர வேறு எல்லாமே வருது. கேட்னாப் தானே இது? கைஸ் அவங்க நம்ம வந்து இன்னும் வளருது. நம்மளை குறுகுறுன்னு பார்த்துன்னு இருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ ஒரே இடத்துல இப்படி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக கரெக்டு. ஆனால் இப்போ மட்டும் வித்தியாசமாக வருது. இங்கே ஏதோ மர்மமாக இருக்குது. இந்த ரூம்குள்ளே போய் நான் உட்காந்துக்கிறேன். விளாட நம்ம சைட்டாக போ. அங்கே தான் ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சு சொல்கிற சத்தம் கேட்குது. பின்னாடி கேட்னாப் இருக்கானா என்ன? கில்ட் ஹான்ஸ் யூ. கேட்னாப்பா அது. நீ எதை பார்த்தாலுமே கேட்னா மாதிரியே தெரியுது கைஸ். அந்த இதுக்கப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தோம் நானும் கேட்னாப்போ. டே நான் நடந்துக்கிட்டு தான்டா இருக்கேன். கேட்னாப் அவனோட வால் மட்டும் போகுது. வால் மறைஞ்சிடுச்சு. முட்டை சந்துக்குள்ளே போய் மறைஞ்சிட்டாங்க. அவனோட இன்விசிபிலிட்டி பவர் இருக்குமோ? ஓகே மறுபடி போவோம்.
அவனுங்களே கருவை திறந்து விட்றானுங்க. ஒரு வேளை இங்கே ஏதோ இருக்கும். ஓகே எடுறா, எடுத்துட்டோம். இதை நான் பார்த்தே ஆகணும். Employees, and welcome to your first day here in Playtime. We're certain that in the days to come, you'll find your new family here every bit as loving and supportive as your own. Happy and fun. Why was it done? Sit in the mess for Huggy Wuggy. Watch our children play and learn to their little hearts. இதில் ஒரு ஹக்கி, இதில் ஒரு ஹக்கி. Join the innovationists, where the bounds of science are continuously pushed. இந்த மாதிரி தாங்க ஸ்டார்டர் ஒன்னா திருப்பி ஆடுறேன்னு தெரியாமல் ஒரு டேப் எடுத்து போட்டேன். பேசுகிறான் பேசிக்கினே இருக்கான். சாவடிக்கிறான் போட்டு. Sorry, okay guys, I'm back. What you've done. Worry not, for your supervisor is here and happy to listen. And should you come back years Okay, later, முடிஞ்சு. your conscience டேப் முடிச்சிட்டானுங்க. may you descend into the dark and the dust, finding all that awaits you are incomprehensible horrors, each hungry for your return, each eager that they might find you. Perhaps they'd smile at you from a ரொம்ப நேரம் அப்படியே உத்து பேசாங்களே பார்த்தீங்க. போர் அடிக்கல. இல்லை இல்லை அதோ கொஞ்ச நேரம் எழுந்து வர போயிட்டேன். patiently. இங்க வேறு யாரும் தெரிஞ்சா? இது யாரும் தெரிஞ்சா? ஹக்கி ஆமா. ஸ்க்ரீனை திரும்ப முடியலடி. ஏதோ ஹேக் பண்ணிட்டானுங்க. ஹக்கிக்கு தெரியல. இங்க வேறு ஸ்க்ரீனை ஏதோ ஹேக் ஆயிடுச்சு. திரும்பவும் முடியல. வேற அந்த டிவியவே பார்க்கலாம். இப்படி மறைஞ்சிக்கவும் முடியல போயிட்டு. ஐயோ வெல்கம் ஹோமா. ஐயோ என்ன யாரு? ஹக்கி ஹக்கி பாத்திரம் துரத்த போகுது. குறத்துதுரி. ஏன்டா என்ன கொன்ன? ஐயோ சீக்கிரம் பார்க்காம ஓடிக்கிட்டே இருக்கேன். சரி இப்போதான் இந்த பர்பிள் ஆண்டர் ஐயோ கடிச்சிச்சு. எப்படி கஷ்டம் என்னன்னு இல்லை தெரில என்ன ஆகுன்ட்டு. ஃபர்ஸ்ட்லேருந்தெல்லாம் வராது, லாஸ்ட் சேவ்லேருந்து வரும். அவன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான்டி. எப்படி நம்மளால வர முடியும்? அவன் குடு 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 பேசாம மேலே ஏதாவது தொங்குற மாதிரி இருக்குமோ தெரில. அதான் கையே நம்மக்கிட்ட இல்லையே. அங்கே தூக்கி போட்டு வந்துட்டான். உருகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்மோக்குள்ளே போகும்போது. மேபி நீ ஒல்லினும் போல இருக்கிறா. ஃபர்ஸ்ட்லேருந்து கை வந்துச்சு. நல்ல வேலை. நன்றியே ஓகே. ஆமாம் இப்போ நம்ம எதுலேருந்து வருது தெரில எங்கே இருந்துன்ட்டு. இல்லடி அது என்னமோ நம்மளோட கனவுன்னு நினைக்கிறேன். ஓ சார் ஒரு செகண்ட் நானே பயந்துட்டேன். நான் அதை சேஸ் பண்ண போதே திறக்குது. அந்த சேஸ் பண்ணதே ஒரு கனவுன்னு தண்டி நினைக்கிறேன். இன்கேஸ் அது கனவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஓடுறதுக்கு மட்டும் ரெடியாக நின்றுடுறா பின்னாடி போயிட்டு. அவ்வளோதான்டி. அந்த சேஸ் சீனே முடிஞ்சிடுச்சு. அங்கே ஆக்சுவலாக நம்ம சாகணும் போலடி. ஓ செத்துனா ஆகணும் போல. ஏதோ ஒயர் போகுது ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். ஐயோ அங்கே தான் இருக்குது சேசின் கேஸ் மாஸ்க்கு. அது என்னன்னு தெரில. ஐயோ சேசினோ. இது கார் நல்லா இருக்கும். சேர்த்துடுவோமா? சேசினா போதிரி கார் உடச்சிக்கிட்டு ஏன்னா ஏதோ வந்துச்சு. ஓ கேஸ் மாஸ்க்கு. ஒழுங்காக போடுறா பார்த்தா அந்த பக்கம். இங்கே வேறு பர்பிள் ஹேண்டு. பர்பிள் தானே இது? ஆமாம் ஆமாம் அப்படியே தான் பார்த்துறா. திடீர்னு ஏதாவது கீழே புகைடி. அந்த புகையில இது பண்ண முடியாது போல. குதிக்கக்கூடாது, குதிச்சா இறந்துடும். நம்ம தான் கடைசி இதுக்கு முன்னாடி ஒன்று ஆடணும், அதில் கூட இந்த மாதிரி தானே ஆயிடுச்சு. அதில் அது ஃபஸ்ட்டு லெவல். ஃபஸ்ட்டு இப்போ இது ஆரம்பிக்கும் போது ஆயிடுச்சு. அங்கே ப்ளூ ஹேண்ட் இருக்கு பாரு. ஆமாண்டா. உனக்கு மட்டும் எப்படி கலர் தான் தெரியுது, எனக்கு தெரியாது. ஆனால் போக மாட்டேங்குது அவ்வளோதான். இப்போ இது வழியாக குச்சிட்டு வழியாக அப்படியே சுற்றிக்கிட்டு போக முடியும். க்ரீன் கலர் ஹேண்டு கேட்டின பால் கேட்டின பால் அப்படி போச்சு பார்த்தியா? நான் பார்க்கவே இல்லை. நீ அப்புறமா வீடியோ திருப்பி போட்டு போய் கை சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கோடா. ஏன்டி பர்பிள் ஹேண்டே நல்லா தானே இருக்குது. இல்லை பர்பிள் ஹேண்ட் நல்லா தான் இருக்குது. இல்லை திடீர்னு ஏதாவது சார்ஜ் வைக்கணும், கனெக்ஷன் சார்ஜ் வைக்கணும்னா அப்போ மாற்றிக்கலாம். பேட்ரி தான் கேட்குது. பேட்ரி போய் சொல்லு. நிறைய இருக்கு போது. இதோ அவங்க கூட வேறு ஏதோ
இன்னொரு ஒரு பேட்டரி கூட வைக்கணும் போல அந்த ஏதோ இப்போ பச்சை கலரில் காமிச்சிது அந்த இது ஓப்பன் பண்ணுற மாதிரி ஏதோ இங்கே அதான் ஏதோ அந்த சைடு வரும்போது அதோ அது ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணுக்க வீடி. அது ஏன் ஓப்பன் பண்ணக்கு அது க்ரீன் கலரில் வருமான்னு? ஆமாம் திருப்பி க்ளோஸ் பண்ணலாம்ல. வேறு எதுனா இன்னொரு ஒரு பேட்டரி எங்கேயாவும் கணக்கு தெரிஞ்ச சொல்லி. பச்சை கலரில் தான் இருக்கும். பச்சை கலர் தான். அதனாலேயே நான் பர்பிள் ஹேண்ட் வைக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்து கீழே ஓட்டை இருக்குது. இங்கே இந்த கதை தரலாம். பார்த்துற கீழே ஓட்டை இருக்குதான்ட்டு அப்பப்போ இந்த பில்டிங்கில் கொஞ்சம் ஓட்டையாக உடஞ்சி போன இங்கே எதுனா இருக்கான்னு பார்ப்போம். இது ஃபோன் திறக்க முடியல, ஃபோன் திறக்க முடியல. ஏதோ அங்கே பட்டன் ப்ரெஸ் பண்ண போல அது கை வச்சிருக்கிற இடத்துல. இங்கே ஒரு ப்ளூ ஹேண்ட் இருக்கு. ஆமாம் நான் உள்ள விட முடியல. கம்பியை பிடிச்சி இழுக்க முடியாதா இதெல்லாம்? சரி ஓகே. மேபி ஏதாவது போட்டு உடைக்கணும். அட்டை ஸ்டெச்லேயே முடிச்சிடலாம் முடி. அட்டை ஸ்டெச்லேயே முடிய ட்ரை பண்ணலாம் நம்மளே. ஓகே எவ்வளோ முடியுதோ இருக்குதுடா எப்போ கேட்னாப் வரும்ன்ட்டு எவ்வளோ முடியுதோ அதில் ட்ரை பண்ணுறோம். அட்டை ஸ்டெச்சில் முடிச்சாலும் முடியும். கேட்னாப் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் போல். இது பர்பிள் கலரில் இருந்துச்சு வால். இந்த பர்பிள் ஹேண்டா அதுவும் குழம்பிட போகுது நம்மளுக்கு. ஆமாண்டா அப்புறமா பர்பிள் ஹேண்ட் தான் கேட்னாப். பர்பிள் ஹேண்ட் இப்படி நீட்டும் போது கரெக்டாக கேட்னாப் வந்தோடனே கை தான் கிட்ட வருதுன்னு அப்படியே நின்று இருந்தா கேட்னாப் வந்து கடிக்கும். அவ்வளோதான். கேட்னாப் வந்து கேட்னாப் நம்மளை கடிச்சு நம்மளை போட்டுரும். அவ்வளோதான். கேட்னாப்க்கு அப்புறமா எதுவும் இல்லைன்னு இருக்குதா என்ன? எனக்கு எப்படி தெரியும்? சாப்டர் 4 வந்துருச்சுன்னு மட்டும் தெரியும். அதில் கண்டிப்பாக அதனால் ஒரு வில்லன் இருக்கணும்ல. ஆமாம் மேபி அந்த அகிய மறுபடியும் வரும் போல. யாருக்கு அதான் செத்துறானே டப்பா தலையில். அதுதான் கனவுல வந்தாண்டி நம்மளுக்கு. சரி கொஞ்ச நேரம் நம்ம எப்போ தூங்கணும் கனவு வரத்துக்கு? அதுதானே ஒரு இந்த ரெட் ஸ்மோக்கில் போனால் அது ஆகும். இங்கே ஒரு பேட்டரி. ஆமாம் இதுதான் நம்ம வச்சுட்டோமே. இன்னொரு பேட்டரி இது. அதான் ஏய் மேபி ஏதாவது பிடிச்சி தொங்குற மேலே தான் மஞ்சள் கலரில் இருக்கு. போக மாட்டேங்கிறாண்டி. தெரில ஏதோ இதில் பிடிச்சி தொங்கணுமா? இந்த அறந்து போன வயிறா? அறந்து போன வயரை பார்த்துருக்கு. அது வேற அது எலக்ட்ரிக்கல் வயர் போல். கொஞ்சம் இது பேட்டரி தானே இது? ஆமாம் எடுத்துகிட்டு போய் கீழே அந்த இதுக்கு. அதுதான் போனாலே திறக்காதே இல்லை நம்மளா திறந்துடணும். நம்ம தான் திறந்துடணும். இப்படி கிட்ட போய் நின்னா திறக்கணும். கிட்ட போய் நின்று ஸ்க்ரீனை தட்டணும் இந்த மாதிரி. ஆமாம் ஆனால் இப்போ நம்ம எந்த ரூமில் போயிட்டு திறக்கணும்? ஆமால நான் எப்போ எப்படி வந்தோம் அந்த இப்போ ஊனிக்குமே இருக்கு. நான் கையில் வலிக்கு தெரியும் கொண்டாடி இந்த பண்ணிட்டா மட்டும் நல்லா உட்காந்துக்கிறோம். கேம் பிளே நான் தானே பண்ணுறேன். ஓகே இப்போ நம்ம எதோ இங்கே பவர் கொடுத்துட்டோம். இந்த கதவுலாம் திறக்க மாட்டானுங்களா? டக்குனு இந்த ஒரு டோர் திறக்க முடியுது எனக்கு. ஏய் இது அந்த இவ தானே அந்த பிங்க் கலர் ஹக்கி. அதான் கேர்ள் வெர்ஷன். ஆமாம் அந்த போக முடியல ஆனால் இந்த பக்கம். எப்படி கொஞ்சம் லைட்டாக. ஆமாம் நம்ம கூட பாப்பி பாப்பின்னு ஒரு பொம்மை சுற்றின்னு இருந்துச்சு. அது எங்கே? நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? என்னடா எப்படி சொல்ற? பட்டால் எனக்கு யாருன்னா எனக்கு துரத்துறோன்னு தோணுது. எனக்கும் லைட்டாக அப்படி தாங்க தோணுது. எனக்கு நான் பண்ணுறதை குத்தி குத்தி காட்டணும்னு எனக்கு வந்து விருப்பம் இல்லை. இது இது அதே மாதிரியே எதுனா உடச்சிட்டு போவோம் இந்த வாட்டியும். இது இந்த இது ப்ளே டைம் வண்டி. ஆமாம் கதவு வசத்தான் சொன்னானே அதை. ஆனால் இங்கே எதையோ வசத்து ஓட்டோம். மேபி அது உள்ள விழுந்து அந்த ஸ்மோக் வந்து நம்ம ஆயிடும் போல. க்ரீன் ஹேண்டு. அப்போ க்ரீன் ஹேண்டை மாற்றிட்டோம். ட்ரையாங்கிள் இல்லை எதுக்கும் இந்த பவரை நம்ம கையிலே எடுத்துப்போம். தேவைப்படும் சொல்லலை. ஆமாம் நான் கூட சரி திடீர்னு யாராவது வரப்பாங்க நினச்சிருந்தேன். ஸோ இங்கேருந்தே தெரிஞ்சிரி. இது தெரிஞ்சு தான் எடுக்காமலே இருந்திருக்கலாம் போய்.
இங்கேருந்து ஆனால் வேற ஒரு ஸ்கேன் எடுத்துருக்குறீ. அதுக்கு இதில் ஏறி கொஞ்சம் ஹைட்டில் இருந்து போயிட்டு எடுக்கலாம் போல. எடுக்கிறேன். நல்லா இருக்குல்ல இது. அட்டர் செச்சாவே முடிச்சிடலாம் அந்த கேம். பாப்கார்ன் எடுத்து வச்சுக்கோங்க. பாப்கார்ன் முக்கியம் வீட்டில் எந்த ரவுண்டு பிடிக்கிறது. நாளைக்கு கூட எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இன்னைக்கு முடியாது. ஏன் 2 மணி நேரம் வேணும் கண்டிப்பாக நம்ம விளையாடுற ஸ்பீடுக்கு. ஆமாம் கண்டிப்பாக. நம்ம தான் கொஞ்சம் நம்ம ரொம்ப வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மாதிரி போகிறோம். அதனால நமக்கு கொஞ்சம் 2 மணி நேரம் ஆகிடும். ஓகே இங்கேருந்தே இப்போ பவரை எடுத்துகிட்டு மேலே தான் கொடுக்கணுன்ற மாதிரி இருக்குதுன்னு மேலே தான் கொடுத்தேன். கடைசியில் இந்த இடம் நான் கொஞ்சோண்டு யூடியூப்பில் பார்த்தேன். அதனால தான் நான் எவ்வளோ ப்ரோ பிளேயர் வீடியோ விளையாடுறேன் இந்த இடத்துல. இந்த இடம் நான் பார்க்கல. இவன் என்ன பண்ணணும்ன்ட்டு இவன் ஏதோ பின்னாடி ஒழிச்சு வச்சுன்னு இருக்கான்டி. இங்கே வேற நம்மளே பார்த்துன்னு இருக்கான். புது கை எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கானோ. மரியாதையா கொடுத்துட்றா புது கைய. திரும்பிக்கினே இருக்கான். அதான் எனக்கும் தெரியல. நம்மளே பார்க்குறான்டி அழகா அழகா இருக்கும். இங்கே ஏதோ வெண்ட் இருக்கு. பார்த்து ஸ்மோக்கில் விழுந்துடாது. அது ஸ்மோக் இருந்தால் வந்து அந்த கேஸ் மாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக வருது. அதுதான் ஒரு நல்ல விஷயம். கிளாசிக் ஹேண்ட் ஃப்ரீ தான். இந்த 2 தான் கிளாசிக் ஹேண்ட் ஃப்ரீ. இது ப்ளூவும் க்ரீனும். ஆமாம் சரி ரெட் ஹேண்டு வச்சா நல்லா இருக்கும்டி. இங்கே 2 இது க்ரீன் ஹேண்ட் வைக்கிறோம் போல. 2 க்ரீன் ஹேண்ட் வேணும். ஆக்சுவலாக இவங்க ரெட் ஹேண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக மாத்திரா மாதிரி வச்சுக்கலாம். 3 ஹேண்டையும் வச்சுட்டு 3 ஹேண்டை வச்சுட்டு ரெட் வேணுமா ரெட் இருக்கு, பர்பிள் வேணுமா பர்பிள் இருக்கு, ப்ளூ வேணுமா ப்ளூ இருக்கு. அப்படி வச்சுருந்தா ஃபஸ்ட் இங்கே கொடுத்துருவோம். ஏன்னா இங்கே தான் ஒன்று இருக்கு. இதில் எதுக்கு பவர் எடுத்துட்டு இல்லை ரைட் ஹேண்டையும் மாத்திரா மாதிரி இருக்கு. கொஞ்சம் லெஃப்ட்டுக்கும் ஏதாவது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கலாம். எப்படி டைமிங் பார்த்தல கரெக்டாக எடுத்தேன் பவரை. கேட்டு மூடுது நான் பவர் எடுக்கிறேன். நான் இப்போ அதை பாட்டை போட போகிறேன். வேணாம் 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 நான் நிஜமாவே சொல்கிறேன் வேணாம். இங்கே வேற இது என்னது? இது ஏதோ பொம்மடி பிஞ்சு போன பொம்மடி. உடச்சிட்டோம். ஓகே கைஸ் சரி உடச்சிட்டு போகிற வழியே நம்மளாம் போவோம். ஆனால் வண்டி உடஞ்சிடுச்சு பாவம். நம்மளுக்கு வழியை இது செஞ்சு கொடுத்துட்டு அது போயிடுச்சு. ஐயோ இதுக்கெல்லாம் வண்டிக்கெல்லாம் பாவம் பார்த்துருந்து இந்த கேம் ஆட முடியாது. மாஸ்க் போடுறான் போட்டான். மாஸ்காராக இருக்குதா நினைக்கிறேன். போட்டிருக்கான் புரிய. ஆமாம் உடைக்கணுமோ அப்பப்போ புகையாக வருது இல்லை. அந்த புகை வந்து நம்ம இறந்துருவோம் தானே. அப்படிதான் நேரம் வரல. ஒருவேளை அதனால தான் எனக்கு கனவு வந்திருக்கும். புகையை வந்ததுனால அதனால கனவு வருதா. அந்த புகை போகிற சைடே போய் அதான் பண்ணுறேன். ஆஃப் ஆயிடுச்சு பேட்ரி. ஏன் இப்போ அதை கழட்டிட்டேன்? நானாக கழிச்சல அதுவாக கழிட்டுச்சு. வெயிடா திடீர்னு புகை வர போகுது. ப்ளூ ஹேண்ட்ரி இப்படி திறக்கணும்னு பார்த்தா இப்படி திறக்குது. இது இந்த ப்ளூ ஹேண்டில் வச்சுக்கலாம். ஏன்னா க்ரீன் ஹேண்டுக்கு வேலை இருக்கும் கொஞ்சம். இதோ பாரு இதுக்கு நேத்தரில் மழை எடுப்போம். மேலே இங்கே ஆமாம் மேலே அங்கே கூட இருக்கு பாரு. லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடு அவங்க எடுக்கிறது 2 இருக்குது வைக்கிறது இல்லை. ஆமாம் எடுக்கிறது. இப்போ பேட்டரி அது இப்போ எடுத்தாச்சு. இப்போதான் தைரியமான ஆளாக இருந்தா நீ இப்படி திரும்பி பாரு. நீ எனக்கு திரும்பி பாரு. தைரியமான ஆளாக இருக்கா முடியாதுல்ல உன்னால. ஏன் பேட்டரி பீரியட்ல இருந்து சொல்லிட்டேன். அதான் ஒழிச்சு வச்சிருந்தான். ஆமாம் அதனால தான் காட்டவே இல்லையா என்ன ஒழிச்சு வச்சிருக்கேன்ட்டு. நான் எதுக்கு இப்போ க்ரீன் ஹேண்ட் எனர்ஜி கையில் எடுத்துன்னு வந்தேன்? நான் எதுக்கு இப்போ க்ரீன் ஹேண்டு பவரை கையில் எடுத்துன்னு வந்தேன்? அதான் தெரில. அதுக்கும் யூஸ் ஆகாது எடுத்துன்னு வந்துருவேன்.
போயிடுச்சு எப்படியா போடு. ஏய் புகை வருதுன்னு நினைக்கிறேன். இரு பேட்டரி எடுத்தாங்க போட்டுட்டா. ஏய் புகை வருதுடா வந்து. அதெல்லாம் அவனே தானா போட்டுப்பான். மாஸ்க் புகை வந்தான். மாஸ்க் நீ போட்டுக்கினே போகலான்னு நினைக்கிறேன் பெஸ்ட்டு. டேய் அவனா போடுவான்டி, எனக்கு தெரியாது எப்படி போடணுன்ட்டு. ஓ அப்படியே ஆட்டோ எக்யூப் தான். அப்போ ஓகே. எங்கே புகை இருக்கோ அவனே எடுத்து மூக்கில் போட்டுப்பான். இப்போ இங்கே தானே இன்னொரு பேட்டரி. ஆமாம். என்னடா ரூல் ஸ்டேஷன் கனெக்ஷன். நிறைய சம்மந்தமே இல்லாமல் இருக்கேன். மேலே பாரு, மேலே ஏதோ ட்ரையாங்கிள் இருக்காங்க. இல்லையே பார்க்கணும், வெளில வந்து பார்த்தா ட்ரையாங்கிள் இல்லையா அது? அதோ இப்போ இந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு பாரு. ஆமாம். ப்ளூ ஹேண்டு. இப்போ இந்த டோர் ஓப்பன் ஆகிடும். ஐயோ பஸ்ஸில் மறுபடியும். ஐயோ அட்ட ஸ்டெச்லேயே முடிச்சிடலாம். இது என்னது? டேப் த ஸ்க்ரீன் டு டர்ன் ஆன் த டரண்ட். ஓ மை காட், வாவ். இதை அப்படி எய்ம் பண்ணிட்டு எப்படா சுடுறது? புல் தெளிவர். ஓ கை போகுது பாரு. நம்ம கை எப்படி விடுறதுக்கு பதிலாக அதுவே கை போகுது. ஆமாம், அப்புறம் இதுக்கு எலக்ட்ரிசிட்டி நம்ம எங்கேருந்து எடுப்போம்? ஓ அதுலேயே இருக்குடி எலக்ட்ரிசிட்டி. இதுலேயே வருது பாரு எலக்ட்ரிசிட்டி. அந்த இங்கே இன்னொன்று. ஓகே அதான் அது எய்ம் வச்சு நம்ம அடிக்கணும் போல. எஸ் பெல் சவுண்டு கேட்கும். அது வந்து ஒன்றும் இல்லை, வீட்டில் பூஜை. என்ன ஏன் சிரிக்கிறேன்? நான் சிரிக்கவே இல்லையே. சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓ இப்போ நம்ம வந்து இதை வந்து இப்படி எய்ம் பண்ணி அடிக்கணும். அப்படின்னா இவர் எடுத்து திரும்ப ஒன்றும் இவ்வளோ தூரத்துக்கு அந்த இவர் எடுத்து இவருக்கு எய்ம் பண்ணி அடிச்சுட்டு என் மூஞ்சில் அடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. வயின்ட்டு அப்பா என்ன ஹைட்டாக இருக்கும் பையன். அப்படி ஒரு இப்படிக்கா திருப்பி விட்ருவோம். ஓ ஓகே இப்போ ஆனால் வந்து ஓகே இப்போ கரெக்டாக இருக்கும். போக மாட்டேங்குது. இதில் இடிக்குது பாரு. இடிக்குதான். ஆமாம் பாரு இது. ஆமாம் இடிக்குது. அப்படின்னா இதை எடுத்து விட்டுறணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்து விட்டுட்டு இப்போ இதை கொடுக்கணும். இது இப்போ கீழே போயிடுச்சு பாரு. சரி இப்போ ரெண்டுத்தையும் கொடுக்கணும்னா என்ன பண்ணுறது நம்ம? தெரியல. என்னப்பா தெரியும் உனக்கு? இந்த இடம் எல்லாம் தெரியும். ஓகே பரோடு சரி தேவையில்லாமல் சண்டை போட்டுங்க. இவர் எய்ம் பண்ணி எடுத்துட்டு அங்கே அடிப்போம். இவனோட கைக்கு வச்சு அடிப்போம். நீ கொஞ்சம் திரும்பியாப்பா. அவன் கரெக்டாக தான் இருக்கான். இவர் ஆஃப் பண்ணி விட்டுருணும். ஆஃப் பண்ணுறான். பண்ணியாச்சு. ஓகே இப்போ வந்து இந்த கையை வந்து கரெக்டாக எய்ம் பண்ணி அதில் அடிக்கணும். இந்த இதை வந்து இப்படி திருப்பலாம். இது எப்படா இது எய்ம் பண்ணுறது? ஐயோ அவ்வளோதானே, ஒரு வாட்டி தான் பண்ண முடியுமா என்ன? ஓகே போகிறது. ஓகே இப்போ வந்து கரெக்டாக போய்ட்டு அடிச்சிச்சு. ஓ அப்படின்னா நம்ம ரெண்டுத்தையுமே அட் அ டைமில் பண்ணணுமா? இப்போ ஃபஸ்ட்டு இவர் ஆஃப் பண்ணி விட்டு இவரெல்லாம் கரெக்டாக எய்மில் தானே இருக்கார். இப்போ அடிதான் ஆன் பண்ணுறான். ஆன் பண்ண இது மேலே வந்துடுது. இருங்க இது இருக்குல்ல, இதை பிடிச்சி இழுத்து விட்டு பார்ப்போமா? டைமிடா ஒத்த கையில் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால சரியாக எய்ம் வைக்க முடியல கைஸ். ஒரு மாதிரி கையெல்லாம் நடுக்குது. இப்போ பாருங்க கைஸ் கேட்டு மேலேயே வரல. ஏன்னா நம்ம தான் பிடிச்சிட்டு இருக்கோம்ல. Find a way to return to the டோம் டி. டோம்னா அந்த எது அது? அந்த டோம் என்னது? பட் ஆனால் எனக்கு சரியாக கண்ணு தெரியலைங்க.
அப்போ கொஞ்சம் கிட்ட வந்தோம் உட்காந்துரு. ஓகே டோம்னா இப்போ வந்த இடம் ஃபஸ்ட்டு வந்தோமே அதுவா? அந்த ஸ்டாச்சு அதெல்லாம் தான் இருக்கணும். அது பிளே கேர் இல்லை, ரெண்டு ஒன்று தான் போல. இங்கே எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. போக முடியல. ஓ இது லிஃப்ட்டுக்கு பட்டனு. நம்மளுக்காக லிஃப்ட்டு, நம்ம ஒரு பெரிய செலிபிரிட்டி இல்லை. இந்த டோராக தான் இருக்கணும். அப்படியே போகிற லாக்கில் இருக்கு. கீ இல்லை, ஹோம் ஸ்வீட் ஹோமோட ஒரு கீ. அதை நம்ம வெளியே போட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். லோடிங் ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்களா? இது அண்டியா? சரி ஏன்டா இது? ஒரு நிமிஷம், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 நிமிஷம்ன்ற பேர். ஓகே ரொம்ப முழுகிடாது கேமுக்குள்ள. ஓகே இப்போ வெளியே வர வழி இருக்கானே. 1 hour ஆயிடுச்சுல்ல? 1 hour ஆயிடுச்சு வீடியோ. 1 hour 1 hour 1 minute. ஐயோ 1 ஹக்கி ஓகே கைஸ் பாப்பிடி. ஏய் அந்த ஹக்கி வக்கி இல்ல, அந்த ப்ளூ. ப்ளூ இல்ல பிங்க். பிங்க் சி தான் வளரும். என்னடா ரெண்டு பேரும் ஒண்ணா வராங்க? பேர் என்னது? பாப்பி. இது நம்ம ஃப்ரெண்ட் இல்ல இது? ஆமா. ஏன் பேய் மாதிரி வராங்க? என்ன பண்ணுது பாப்பி? ஐ மீன் அது சவுண்ட் கேட்கல. ராதத் ஒலி கெடுக்கு. அப்போ எதுவும் பேச மாட்டேன், சவுண்டு கேட்கல. நான் மியூட்டில் போட்டுக்கிறேன். இல்லை கொஞ்சோண்டு சவுண்ட் வச்சுப்போம். அது யாருண்ணா பிங்க்கு? அதுதான் கேர்ள் வெர்ஷன் நம்ம முன்னாடி சொன்னோமே. புரியுங்கிறேன் நான். இந்த அம்மா சொந்தமாலாம் நடக்க மாட்டாங்க கரெக்டா? ரொம்ப இருட்டாக இருக்குல்ல காலையில். ஆனால் நல்லா இருக்கும். அகியா கேர்ள் வெர்ஷன் எவ்வளோ புதுசாக இருக்கு பாரு. அதான் ரெண்டும் ஒரே சைஸ் தான். அக்கி நம்மளை சேஸ் பண்ணனால பொறுமையாக பார்க்க டைம் இல்லை. இதுனா வந்து நம்மளை அடிக்கலை. இது வந்து குட் வெர்ஷன். குட் வெர்ஷனை விட பேட் வெர்ஷன் தான் நல்லா இல்லை. எனக்கு அப்படிதான் இது கலர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. நான் அந்த கலர் தான் நல்லா. அதோட சைஸுக்கு இருக்குது. ஆமாம் அதை விட குள்ளமாக இருக்குது. நீ வேறு என் கை சைஸ் இருக்குமா? என் சுண்டு வர சைஸ் இருக்குது. என் சுண்டு வரட விட கம்மியாக இருக்குது. நீ வேறு இப்போதான் புரியுது ஏன் இது மாதிரி நடக்குதுன்னு. இப்படி நடந்தாதானே ஊரில் இருக்கிற எல்லா இடமும் நம்ம அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு போவோம். இவ தாண்டி நம்ம ட்ரெயினை கிராஷ் பண்ணி விட்டது. ஐ எம் நாட் யுவர் எனிமின்ற மாதிரி. ஏன் தெரியல. ஐ நீட் யூ. ஐயோ கை போயிடுச்சு. இரு அவன் என்னதான் சொல்கிறாங்க அப்போ. ஜாலியாக கையை விட்டு வரான்னா வர மாட்டேங்குது. இரு It didn't act alone. The disciples of storage. The prototype. யார் அது? புது இல்லைனோ சாப்டர் 4 இருக்கால. சாப்டர் 4 இல்லைனோ அப்படியே அழகாக அந்த பட்டம் எடுத்து. காலி ஆயிடுச்சு. ஆமாம். இது என்ன இடம் தெரியுதா? தெரியும். இதுதானே நம்ம நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. லேசர் வந்தோன்ட்டு ஒரு மாதிரி அங்கே ரெட் கலர்ல இருக்கு. ஆமாம் அந்த அங்கேயும் அது கால் மேலே உட்காந்துருக்கேன்டி ராணி. அது கால் மேலே போயிட்டு இப்படி நின்று இதுதான் ஹலோ நீ போயிட்டு இப்போ நம்ம போயிருந்தோம். வந்து இரு அவன் என்னதான் சொல்கிறான்னு கேட்போம். சத்தவி அப்புறம் நம்ம பேசுறது கேட்காது. You killed Mommy. You freed me. You are perfect for this. இதெல்லாம் போட சாப்பிட்டுல சொல்லிச்சு. யூ ஆர் பெர்ஃபெக்ட். யூ ஆர் பெர்ஃபெக்ட் டு லூஸ். ஹெல்ப்பே பண்ணாது. யூ ஃப்ரீட் மீ. நான் சவுண்டை குறைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் அலறோம் நம்ம பேசுறதே கேட்குது. இப்போ நல்லா கேட்னாரிஸ். ஐயோ Prototype is placed against us. என்னை காப்பாத்திருக்கீங்க. Keep yourself safe. Ollie will call you.
You can't stay here. Keep yourself safe. எனக்கு இப்போ ரெண்டு சட்டு ஞாபகம் வந்துச்சு அந்த சாப்டர் ஆலி வில் கால் யூ அந்த இப்போ ரெண்டு எனக்கு ஞாபகம் வருது நம்ம சாப்டர் 2ல ஹக்கி வக்கின்னு ஒரு டிராயிங் பார்த்தோம்ல அது பக்கத்துல கிஸ்ஸி மிஸ்ஸின்னு ஒன்று இருந்துச்சு அதான் இது வருது. ஆமா அதேதான் இது. அங்க போறாங்க பாரு அங்க போறாங்க பாரு நான் அவங்களே பார்த்துன்னு இருக்கேன் டிசைன் தெரியல என்ன பண்றாங்க கை காட்டுறடி கிசி ஆமா ஓ இப்போ நம்ம வந்து ஹோம் ஸ்வீட் ஹோம்ல வந்து ஏதோ ஒரு போர்ட்ஸ் மாதிரி இருக்குமா கீ எடு. கீ உள்ள இருக்குடியா எங்க இருக்குன்னு தெரியல ஏதோ அங்க போர்ட்ஸ் மாதிரி இருக்குமா அதை வந்து நம்ம எடுக்கணுமா இதுதான் அந்த போர்ட்ஸோ ஏன் இப்போ நீங்க சொல்லிக்கிட்டீங்க தெரியல வியூவர்ஸுக்கு சொல்றேன்டி ஓ சொன்னாலே உனக்கு மட்டும் தான் சொல்லுவேனா இதுதான் அந்த போர்ட்ஸோ இதை வந்து ஸ்டாச்சு கடியில் போயிட்டு இதை போயிட்டு ஸ்டாச்சு கடியில் ப்ளக் பண்ணிடு அப்படின்றா ஆமாம் இதை போயிட்டு ஸ்டாச்சு கடியில் ப்ளக் பண்ணிட்டு வாடா அப்படின்றா சீக்கிரம் நீ இது பண்ணுங்க பார்க்கலாமா டேய் ஆமாம் போய் முடிச்சுட்டு வந்துடு. இதில் கனெக்ட் பண்ணிடலாம் ஓகே பண்ணியாச்சு Remember that generator you turned on inside of Home Sweet Home? Well, that was a backup generator for just that building. And every building should have one. Now you've just taken Home Sweet Home's backup power and routed it here. We're already halfway done. ஹாஃப்வே டன்னா ஒரு மணி நேரத்தில் இன்னொரு மணி நேரம் Everywhere is pretty dangerous around here. That playhouse especially. Yuck. So, your best bet is probably the school. Catnap usually leaves that place. இப்போ ஒரு சேவ் வந்துருச்சுன்னா அட்டை ஸ்டிச்சில் முடிக்க முடியல எனக்கு வேறு பசிக்குது நான் போய்ட்டு சாப்பிட்டுட்டு வரணும் ஆமா இப்போ அடுத்த சேவில் வந்து இந்த பாட்டை முடிச்சுட்டு பார்ட் 2ல் ஃபுல்லாக முடிச்சிடலாம் ஓகே இப்போ நம்ம எங்கே போனோம் ஈராவில் எதனா சாவி கொடுப்பாங்க சாவி அந்த சாவி பார்த்துட்டு அனுப்புடி சாவியை சாப்பிட்டு அப்புறமா ஃபஸ்ட்லேருந்து வரும் பரவாயில்ல இல்லையா ஃபஸ்ட்லேருந்துன்னா ஹோம் ஸ்வீட் ஹோம்லேருந்து வரும் ஐம் சென்டிங் யூ த கீ நவ் ஓகே சாவி அமிச்சிட்டா நான் எடுத்துனேன் இதை சேவ் பண்ண முடியாது அது நீ நினச்ச நேரத்துக்குலாம் சேவ் பண்ண முடியாது ஸ்கூல் கீ ஐயோ ஸ்கூலா ஏன் சாட்டர்டே கூட ஸ்கூலுக்கு போகணுமா உண்மையிலேயே நீ ஸ்கூலுக்கு போறாடி உண்மையிலேயே ஸ்கூலுக்கு தாண்டி போகிறேன் ஸ்கூல் கீன்னு போட்டிருக்குதுடி ஐயோ இதுல இல்ல நான் இப்போ நீ போறியோ சீ போறியா போகலாம் போனேன் இல்ல ஆமாம் இப்போ நான் ஸ்கூலுக்கு தான் போகிறேன் இதான் இங்கே இருக்கு இதுதான் ஸ்கூலோ ஸ்கூல் இல்ல மோசமாக இருக்கும் இதுதான் ஸ்கூல்னு நினைக்கிறேன் ஸ்கூல் மாதிரி தாண்டி இருக்கு கலர்ஃபுல்லாக ஆனா ஆமாம் அதான் இதே தான் ஸ்கூல் இப்போ இந்த சைடில் எங்கேயா சேவ்னு வந்தா சொல்லு வந்துடும் ஆகணும் வேறு வழி இல்லை லோடிங் ஆகுதுடா சேவை கொடுக்க சொன்னால் லோடிங் பண்ணுறானுங்கடா இவனுங்க லூசு பசங்க சேவ் கொடுங்கடா சேவ் காப்பாற்றுங்கடா என்ன லோடிங் இது லோடிங் ஆகிறதுக்குள்ளே நான் போய்ட்டு நீ எப்போ சாப்பிட்டுட்டு வரணும் 10 minutes ஆகும் கண்டிப்பாக ஸோ கைஸ் பார்ட் 1ல் சுத்தமாக முடிக்க முடியாது பார்ட் 2ல் முடிச்சிடலாம் இதே நம்ம ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டோம் ஏன்னா அவங்க வர சாப்பாடு போனாங்க டைம் ஆயிடுச்சு ஃபோன் அடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சேவ் ஆகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஓகே கைஸ் நம்ம வந்து இந்த ஸ்கூலோட இப்போதைக்கு பார்ட் 2 சேவ் ஆகிடுச்சு பேர் சேவிங் நம்ம வந்து பார்ட் 2ல் வந்து ஸ்கூலு ஓகேவா ஸ்கூலுக்கு போகிறோம் இப்போதைக்கு பை கைஸ் இன்னும் ஒரு 15 minutes கழிச்சே வந்தாலும் 15 minutes இல்லை ஒரு 2 hours கழிச்சு வந்துடும் வீடியோ ஓகே கைஸ் பாய் கைஸ் பாய்